இன்றைய பாடல் திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரம் 7ஆம் தலைப்பு சிவலிங்கம். பாடலின் 1776. மலர்ந்த அயன்மாலும் உருத்திரன் மகேசன். நம்ம 5 தொழில் செய்யக்கூடிய தெய்வங்களுடைய பெயர்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ மலர்ந்த அயன் அப்படிங்கிறாரு. அயன்னா பிரம்மா, தாமரை மலர் மீது அமர்ந்திருப்பார். ஸோ ஒரு மலர்ந்தனா நல்ல விரிஞ்சி இருக்கக்கூடிய ஒரு தாமரை மலர் மீது அமர்ந்து இருக்கக்கூடிய பிரம்மா ஒன்று. அடுத்து மால்னா திருமால் 2. 3வது உருத்திரன், அழிக்கும் தொழிலை செய்யக்கூடியவர் 3. 4 மகேஸ்வரன் மறைக்கும் தொழிலை செய்யக்கூடியவர் மகேசன். ஸோ 4 பேர் முதல் அடியில சொல்லிட்டாரு. அடுத்து பலந்து எழும் ஐமுகன் பரவிந்து நாதம், இது 2வது அடி. பலந்து எழும் ஐமுகன் அப்படின்னு சொல்றாரு. ஐமுகம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த இடத்துல அருள் தொழிலை செய்யக்கூடிய சதாசிவமூர்த்தி. அவர் 5 முகங்களை கொண்டவர். ஸோ 5வது தெய்வத்தை 2வது அடியில சொல்றாரு. அது பலந்து எழும் அப்படின்னு சொல்றாரு. பலந்து அப்படின்னா பலவிதமான அருளை கொடுப்பவர் அப்படின்னு பொருள். அதாவது இதை புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ அருள்னா நமக்கு தெரிந்த ஒரு அருள் தான். கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், நம்ம என்ன கேட்குறாரோ அதை கொடுக்குறாரு. அருளை கொடுப்பா இறைவா அப்படின்னு நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதை கொடுக்குறாரு அப்படின்னு பொருளாக வந்துடும். ஆனால் அதை 2 வகையாக பிரித்து பார்த்துக்கலாம். என்ன கேட்குறோமோ அதற்கேற்ற அருளை கொடுக்க வேண்டும் என்பது ஒன்று. 2வது என்ன அளவு கொடுக்கின்றார் என்பது 2. ஸோ 2 அளவுகோல் இருக்கு. ஸோ யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு ஒரு அளவுகோல் இருக்கு, அதை பார்த்து கொடுக்குறாருன்றது ஒன்று. என்னென்ன தேவைப்படுதுன்னு இருக்குல்ல. இப்போ ஒருத்தர் ஒரு பொருளை கேட்குறாரு. ஸோ இப்போ இதை கொடுத்தோன்னா அவருடைய வினை தீர்ந்து போய் ஆசை தீர்த்து போயிடும். அதனால அருளை கொடுத்து அந்த பொருளை கொடுத்து தீர்க்க வைக்கிறார் என்பது ஒரு வகையான அருள். இன்னொன்று, அதை கொடுக்காமல் இருப்பதே ஒரு பெரிய அருள் தான். ஒருத்தர் திடீர்னு எனக்கு 1 கிலோ தங்கம் வேணும்னு ஆசைப்படுறாருன்னு வச்சுக்குவோம். தங்கத்தை கொடுத்தா மேற்கொண்டு ஆசைப்பட்டு மேற்கொண்டு வினைகளை சேர்த்துக்கிட்டு பிறவியை சேர்த்துக்கிட்டாருன்னா அப்போ அதனால அந்த அருள்னால் அவருக்கு என்ன பலன் இருக்கு? ஒரு பலனும் இல்லையே. அப்போ என்ன பண்றாரு? அங்கே கொடுக்காம இருக்காரு. அப்போ கொடுக்காம இருக்கிறதும் அருள் தானே. எங்க இப்படி பல வகையான கோணங்கள்ல. ஸோ அருள் கொடுக்கறதுனால வரக்கூடிய அருள், கொடுக்காததுனால வரக்கூடிய அருள், அப்புறம் அதனுடைய அளவுகோலில் இருக்கக்கூடிய அருள், இப்படி பல வகையாக இறைவன் என்ன பண்றாரா இங்க சதாசிவமூர்த்தி கொடுத்துக்கிட்டே இருக்காதான் பலந்து எழும் அப்படின்னு சொல்றாரு. ஐமுகன் அப்படின்றாரு. ஐமுகன்னா 5 முகங்களை கொண்டவர். ஏன் அவருக்கு மட்டும் 5 முகங்களை கொண்டவர் அப்படின்னு சொல்றாருன்னா, அவர் மேலே இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய 4 தொழில் செய்யறாரு இல்லையா, அதற்குள்ள கூட இவர் அருள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காராம். படைத்தல் தொழிலும் அவருடைய அருள் உண்டு, காத்தல் தொழிலும் அவருடைய அருள் உண்டு, அழித்தல் தொழிலும் அவருடைய அருளல் உண்டு, மறைத்தல் தொழிலும் அவருடைய அருளல் உண்டு, இவருடைய தொழிலான அருளிலும் அவருடைய தொழில் உண்டு. ஸோ 5 தொழிலுக்காக இவருக்கு 5 முகங்கள் கொடுக்கப்பட்டது. ஸோ 5 பேர் சொல்லிட்டார் மேல இருந்து, 5 தெய்வங்கள். இவங்க 5 பேரும் பரவிந்து நாதம் அப்படின்னு சொல்றாரு. பரன்னா பரம்பொருள், விந்துனா வெளிச்சம், நாதம்னா சத்தம். ஸோ இவங்க எல்லாருமே எங்க இருந்து வராங்களாம்? நம்ம சர்வசிஷில படிச்சிருப்போம். திரிபுரை சக்தியிலேருந்து தான் இவங்க எல்லாம் தோன்றுனாங்க அப்படின்னு படிச்சிருப்போம். திரிபுரை சக்தி எங்கேருந்து வந்தால் அந்த வெளிச்சம் சத்தம் 2 பேரும் சேர்ந்த ஒரு திரிபுரைனா முக்கோணம், திரினா 3ன்னு பொருள். ஸோ 3 கோணங்களை கொண்டது திரிபுரை சக்தி. ஸோ 3 கோணங்களை கொண்ட ஆற்றலிலிருந்து வெளிப்பட்டவர்கள் அதில் படிச்சிருப்போம். ஸோ அதை தான் இங்கே சொல்றாரு. வெளிச்சத்திலும் சத்தத்தில் இருந்தும் இவர்கள் வெளிப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இது 2வது அடி சொல்லியிருக்காரு. 3வதுல நலம் தரும் சக்தி சிவன் வடிவாகி அப்படின்னு சொல்றாரு. இப்போ நலம் தரும் சக்தி, சக்தினா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சக்தி கிடையாது சக்தி. அதாவது இயங்குகின்ற சக்தி, இயக்குகின்ற சக்தின்னு இருக்கு. ஏற்கனவே நிறைய படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒன்று இயக்கும் சக்தி அதை சக்தி. ஒரு பொருளை இயக்குது, அதான் சக்தி. இது இயங்குகின்றது, இது சக்தி. அப்ப நலம் தரும் சக்தி அப்படின்னா இங்க இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய சக்தி எது இயங்குது இந்த உலகத்துல இயங்காத பொருள் என்று ஏதாவது ஒன்று இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே இயங்கிக்கிட்டே தான் இருக்கு. நம்ம உடம்புக்கு உள்ளனாலும் சரி, உடம்புக்கு வெளியிலனாலும் சரி, இல்ல மரம் செடி கொடிகள் எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைத்தும் இங்க அசையக்கூடிய பொருளாகத்தான் இருக்கிறது. அப்ப இங்க ஒரு கல் இருக்கு, அது அசையலையேன்னு யாராவது கேள்வி கேட்கலாம். பட் நம்ம அறிவியல் பூர்வமாக பார்த்தோம்னா அதுவும் ஒரு அணுக்களால் ஆனதுதான். அணுக்களை எடுத்து நம்ம பார்த்தோம்னா அணு அசைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இங்கே அசைகின்ற பொருள் தான் எல்லாமே.
அப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அசைகின்ற பொருள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் அசைந்து அசைந்து நலத்தை இங்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதாவது 5 தொழிலையுமே செய்யுது இங்க ஒரு ஒரு பொருளுமே. ஸோ அதான் இந்த நலம் தரும் சக்தி அப்படின்றார். ஸோ இது சக்தி சிவன் வடிவாகி அப்படின்னு சொல்றார். சிவன்னா நம்ம தலைப்புல சிவலிங்கத்திற்கு பொருள் பார்த்திருப்போம். இந்த உலகமே அன்பின் வடிவமாகத்தான் இருக்கு. இறைவன் வந்து அன்பின் வடிவமாக தான் சிவம் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளக்கம் பார்த்திருப்போம். அப்ப சிவன் வடிவு ஆகி அப்படின்னா இந்த உலகத்துல அசைஞ்சுக்கிட்டே இருக்கு ஒரு சக்தி, இயங்கு சக்தி இயங்கிக்கிட்டே இருக்கு. அது என்ன மாதிரியா இயங்குதான் அது? அன்பை வெளிப்படுத்துவதற்காகவே இங்கே இயங்கிக் கொண்டே இருக்கான். ஒவ்வொன்றும் இங்க அன்பை மட்டுமே வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றதாம் ஏதோ ஒரு வகையில். இப்போ உலகம் ஃபுல்லா இயங்கிக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு காரணத்துல அசைஞ்சுக்கிட்டே இயங்கிக்கிட்டே இருக்கு. ஆனா எதை நோக்கி இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த பாடல்ல குறி சொல்றாரு, சிவன் வடிவு ஆகி அப்படின்னா அன்பை நோக்கித்தான் அதுவும் சென்று கொண்டிருக்கின்றது, அனைவரையும் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது. இது 3வது அடியில புரிஞ்சுக்கலாம். ஸோ சிவன் வடிவு ஆகி, வடிவுன்னா தெரியும் உருவம் எல்லாமே. இது என்ன உருவம் அப்படின்னா அன்பின் உருவம் தான் இங்க. இறைவன் வந்து அன்பின் உருவமா இருக்காரு. அந்த அன்பின் உருவத்தை நோக்கி அதுவும் பயணப்படுது, நம்மை அழைத்து செல்கிறது. அடுத்து பலம் தரும் லிங்கம் பரானந்தி ஆமே அப்படின்னு சொல்றாரு. பலம் அப்படின்னா நல்ல சக்தின்னு சொல்லுவோம் இல்லையா, நல்லா பலமா சாப்பிட்டு நல்லா பலமா இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது பலம், ஒரு பெரிய சக்தி, ஆற்றல். ஸோ மேல இருக்க எல்லா தெய்வங்களுமே தருகின்ற லிங்கம் அப்படின்னா, லிங்கம்னா நம்ம முதல்ல பொருள் பார்த்துருக்கோம், 3 தொழில்களை சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு பிலாசபி தத்துவம் தான் லிங்கம். படைக்கும் தொழில், காக்கும் தொழில், அழித்தல் தொழில், 3 தொழிலை செய்யக்கூடிய ஒரு ஒரு பிலாசபி, புரிந்து கொள்ளக்கூடிய தத்துவம். ஏன்னா படைத்தல் தொழிலை தனியாய் பார்த்தா பிரம்மா, காக்கும் தொழிலை தனியா பார்த்தா திருமால், அழிக்கும் தொழிலை தனியா பார்த்தா ருத்ரன். இப்ப 3 பேரையும் சேர்த்து ஒரே ரூபமா பார்த்தோம் அப்படின்னா அது லிங்க ரூபம். ஸோ இது பரானந்தி ஆமே அப்படின்னு சொல்றாரு. பரானா எல்லாத்துக்கும் மேலாக இருக்கக்கூடிய அசையா சக்தியாக இருக்கக்கூடிய இறைவன். நந்தினா இறைவனே குருவாக வந்து நின்று இங்கு அருள்றது. ஸோ இறைவனே குருவாக அசையா சக்தியா இருக்கக்கூடிய அந்த இறைவனே இங்க குருவாக வந்து நின்று எல்லா அனைத்திற்கும் வழிகாட்டி கொண்டே இருக்கின்றார் அப்படின்னு பொருள். எதற்கு வழிகாட்டுகின்றார் அப்படின்னா, இப்ப இந்த இயங்கு சக்தி எல்லாமே அன்பை நோக்கியே பயணப்பட்டுக்கிட்டே இருக்கு, நம்மையும் கூட்டிட்டு போதுன்னு சொல்றோம் இல்லையா, அதற்கு அவர் வழிகாட்டி கொண்டே இருக்கின்றார் அப்படின்னு பொருள். ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா, இங்க 5 தெய்வங்கள் இருக்கிறார்கள். இந்த 5 தெய்வங்களுமே அந்த அசையா சக்தியிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம், சத்தம், அதிலிருந்தே இவர்கள் தோன்றியவர்கள் ஆவார்கள். இந்த 5 பேருமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இயங்குகின்ற சக்திகளாகவும் இருந்து இயங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். இயங்கி என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால், அவர்களும் அந்த அன்பின் உருவமாக இருக்கக்கூடிய இறைவன் நோக்கிய பயணத்திற்கு செல்கிறார்கள். தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை ஆன்மாக்கள் உயிர்களையும் அந்த அன்பை நோக்கிய பயணத்திற்கு கொண்டு செல்வதற்காகத்தான் அவர்களும் இங்கு இயங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். ஸோ இவங்க எல்லாம் இயங்கிக்கிட்டே இருக்காங்க. இதற்கான ஆற்றல்லாம் கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தா இறைவன் தான் கொடுக்குறாரு. அதற்கு மொத்த சக்தியையும் ஆற்றலையும் அந்த இறைவன் தான் கொடுக்குறாரு. கொடுப்பது மட்டும் அல்லாமல் அவரே இங்கு குருவாக இருந்து அனைத்திற்கும் வழிகாட்டி கொண்டே அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார். ஸோ இது அந்த பாடலுடைய கருத்து.